மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாய் செலவில் நவீன சாரணியர் இயக்க தலைமையகம் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணியர் வைர விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், துரை வைகோ MP உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கிறார்கள். விழா அரங்கிற்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த தாளில் கையெழுத்திட்டு வாழ்த்து தெரிவித்தார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் சாரணியருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இதையடுத்து வைர விழா மலரை வெளியிட்டார். முதல்வருக்கு சாரணிய லட்சணை நினைவு பரிசை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். The District Collector of Tiruchirappalli is presenting a commemorative plaque to the Honorable Chief Minister of Tamil Nadu. Now releasing the souvenir commemorating the Diamond Jubilee of the Bharat Scouts and Guides and the Muttamilarinnar Dr. Kalaignar Centenary Jamboree. பின்னர் முதலமைச்சருக்கு தேசிய சாரணியர் இயக்கத்தின் தலைவர் கண்டேல்வால் நினைவு பரிசு வழங்கினார். To the Honorable Chief Minister of Tamil Nadu by presenting an honorary plaque, memento and a book in recognition of the Diamond Jubilee Jamboree's historic success. அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாரணியர் பொன்விழா கொண்டாடும் போது கலைஞர் முதல்வராக இருந்தார், இன்று வைர விழா கொண்டாடும் போது தான் முதலமைச்சராக இருப்பதாக கூறினார். தமிழ்நாடு சாரணியர் இயக்கத்தின் நவீன தலைமையகம் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நம்ம பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். நாட்டுப்பற்று என்பது நாட்டின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றாக இருக்க வேண்டும் என்றும் மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று என்றும் குறிப்பிட்டார். மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்பதுதான் நல்ல அரசியல் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு திரண்டு ஒருங்கிணைந்து ஒரே குடும்பமாக இருப்பதுதான் நம் அன்பின் வலிமை என கூறிய முதலமைச்சர் ஒற்றுமை உணர்வை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது என்று கேட்டுக்கொண்டார்.